ப்ரோ இல்லாதப்பட்டவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, கைவிடப்பட்டவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, பசங்களால் பொண்ணுங்களால் கைவிடப்பட்டவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. இதை படிச்சுட்டு சும்மாலாம் இருக்க முடியாது, கண்டிப்பாக பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். வாங்க பண்ணிடலாமா? அப்படியே ஹெல்மெட்டை போட்டுட்டு நானும் சாப்பிடுவாங்க கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்டா பெரிய ஹோட்டலில் வாங்காமல் சின்ன ஹோட்டலில் வாங்குறேன்னு கேட்டிங்கன்னா, பெரிய ஹோட்டலில் எல்லாருமே சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், சின்ன ஹோட்டலில் யாரும் வாங்குறது இல்லை. நம்ம தானங்க ஹெல்ப் பண்ணி ஆகணும். அந்த அண்ணனுக்கு சம மனசுங்க, மற்றவங்களுக்காக தான் வாங்கி கொடுக்குற சொன்னமே நிறையா வச்சு கட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க. அந்த அண்ணனுக்காகவும் கமெண்ட் பாக்ஸில் ஆர்டர் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்புறம் நானும் வாங்கிட்டு மற்றவங்களுக்கு கொடுக்கலாமேன்னு கிளம்பிட்டாங்க. கிளம்பிக்கிட்டு போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா யாருமே பண்ணல. ஒரு தாத்தா உட்காந்துருந்தாங்க, டக்குன்னு பார்த்துட்டேன், இறங்கி போயிட்டு அவங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கலாமேன்னு கொடுத்தாங்க. உங்கள் பேர்லாம் சொல்ல நினச்சேன், மறந்துட்டேன், மன்னிச்சுக்கோங்க. சரி அந்த தாத்தாகிட்ட போய் கொடுக்கலாமேன்னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் மற்றவங்களுக்கு கொடுக்கலான்னு பார்த்தா ஒரு பாட்டி நின்றுட்டு இருந்தாங்க, அவங்களுக்கும் ஒரு சாப்பாடு கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்துட்டு போயிட்டே இருந்தேன். ஒரு அம்மாவும் பாப்பாவும் நடந்து போயிட்டு இருந்தாங்க. சரி ஒரே ஒரு சாப்பாடு தானே வச்சுருக்கேன்னு 2 சாப்பாடு அவசர அவசரமாக வாங்கி கொடுத்துட்டு நானும் கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ்.